பாட்டி வீட்டில் யாரும் இல்லையா? ஏன் என்ன பார்த்தா எருவ மாடு மாதிரி தெரியுதா? இல்லை பாட்டி, நான் புரோக்கர் ராமூர்த்தி. ஐயா வர சொல்லியிருந்தாரு, அதான் பொண்ணு பார்த்துட்டு போலான்னு. உள்ளதான் குளிச்சுட்டு இருக்கா, பார்த்துட்டு போ. தம்பி, பையன் பேர் என்னது? ஜீவா. இங்க பாரு, ஜீவா போட்டு மரியாதை எல்லாம் பேசின நல்லா இருக்காது பார்த்துக்க. கிளவி, பையன் பேர் ஜீவான்னு சொன்னேன், காது கேட்குமா கேட்காதா? சரி சரி, பையன் என்ன படிச்சிருக்கான்? பிஹெச்டி படிச்சிருக்கான். பிஹெச்டியா? இதுதாடி படிப்பு பிஹெச்டி? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பையன் ப்ரொஃபஸரா இருக்கான். ஓ, உன்ன மாதிரி அவனும் புரோக்கரா இருக்கானா? அப்படி தெளிவா சொல்லு. அடக்கலட்டு சிரிக்கி. தம்பி, ஏன் போறீங்க? கொஞ்ச நேரம் உட்காருங்க, பேசிட்டு போவோம். யாரு? ஆனா பாத்து பாட்டி, சிலிண்டர் வந்துருக்கு பாட்டி. அதெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, வேணாம் போ. வேணாமா? கிளவி, உன் பேரன் தான் புக் பண்ணியிருக்கான். இலையை கடிக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குடா. புக் பண்ணிட்டாங்கம்மா, இருப்பான்ட்டான். கிளட்டு சிரிக்கி. அண்ணே, இந்த சிலிண்டர் போட வந்தானே. ஆமாண்ணே, நீ சத்து பேசுனேன். தம்பி, சிலிண்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்குடா, இவன் கேட்குறான்டா. அம்மாச்சியை தீரப்போது அம்மாச்சி, நீ புதுசு வாங்கி வச்சுக்க. சரி சரி தம்பி, நான் கொடுத்துட்றேன். இந்தா, அந்த சிலிண்டர் கேனில் கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, அதில் ஊற்றி கொடுத்துட்டு போ. சிலிண்டரை திறந்து மிச்சத்தை ஊற்றவா? இது என்ன ரேஷன் கடை வாங்குற மண்ணெண்ணெய் நினச்சியா? வச்சு திறந்து ஊற்றுறது கிளவி, எல்லாம் மீறி போயிட்டு கிளவியே. எம்புட்ரா? 950. 950? நல்லா கொள்ளையடிக்கிறாங்கடா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலையை குறைப்போம், தர்மாவில் போட்டு மறைப்போம் அப்படின்னு வசனமெல்லாம் பேசுகிறாங்க. ஓட்டு போட காசு கொடுத்தா மட்டும் வாங்கி வச்சுக்க தெரியுதுல. கொடு, காசை கொடு. இந்தா 1000 ரூபா இருக்கு, மிச்ச காசை கொடு. பாட்டி, 50 ரூபா சில்லற இல்லை. உன் பேர நம்பருக்கு வேணா ஜிபே பண்ணிடுவா. இங்கே பாரு, சீப்பேன்னு மறையெல்லாம் பேசியிருக்காத. அதான் கேட்ட காசை கொடுத்துனாடா. யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க தான் மாலு பாட்டியா? மாலு இல்ல? மாலுவா? மாலதி. ஓ, மாலதி ஃப்ரெண்டாமா நீ? நீ மாலுவை வர சொல்லு, அவ சொல்வா நான் யாருன்னு. ஹே பேபி. ஹே மாலு, பாத்தியா கிழவி, இதான் என் ஆளு. அம்மாச்சி, நான் லவ் பண்ற பையன் இன்ஸ்டாகிராம்ல பெரிய ஆளு. பார்த்ததில்ல? கோளாறு விக்கி. கோளாறு விக்கியா? அட தூமிய குடிக்கேடு இந்த விளக்க மாத்த. அம்மாச்சி, நான் லவ் பண்ற பையன் சொல்லி நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க. அவர் என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. பொண்ணு கேட்டு வந்திருக்கானா? இவனை பார்த்தாலே யாராச்சும் பொண்ணான்னு கேட்பாங்க. மயிர் அவ்வளோ பெருசு வளர்த்து வச்சிருக்கான், மூஞ்சி போவாங்க. அங்கே போய் காதில் எதையே மாட்டிருக்கான். ஏ கிளவியே, இதான் ட்ரெண்டு. நீ வாயமுறா, ட்ரெண்டு வாயில் வந்து. உன் அப்பா மட்டும் இதை பார்த்தா கொன்று போட்டுருவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உயிரே போனாலும் இவர் கூட தான் வாழ்வேன். அந்த கண்ட்ரை என்னால் பார்க்க முடியாது. எங்கேயாச்சும் போய் வாழுங்க. ஓ அப்படியா? பேபி வா பேபி, நம்ம போகலாம். எந்த நம்பிக்கையில் அவங்க கூட நீ போகிறேன்னு சொல்கிற? இன்ஸ்டாகிராமில் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு நக்குங்க 2 பேரும். நானே ஏடா குட்டம் டம்மா டுமால் சர்க்கு எவனைய நம்பாமலே பண்ணு வந்தா ஒர்க்கு பட்டினே மேலே. பாட்டி, நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கோம். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுல்ல. ஓ, அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இப்பயே ஓட்டு காசு தரீங்களா? காசு கொடுக்கல பாட்டிமா, கணக்கெடுக்க வந்திருக்கோம். உங்கள் பேர் என்ன? என் பேர் பார்வதி. வீட்டில் எத்தனை பேர்? வீட்லையும் ஒரே பேர் பார்வதி, அது நான் தான். வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு கேட்டேன். ஓ, நீ அப்படி கேட்டியா? நானும் 2 மகனும் இருக்கோம். பையன் என்ன வேலை பார்க்குறாங்க? அவனா? அவன் அமெரிக்காக்காரனுக்கு வடக்கனா வேலை பார்க்குறியான். அமெரிக்காக்காரனுக்கு வடக்கனா? அதான்டா, இந்த ஐடியில் வேலை பார்க்குறியான். ஓ ஐடியா? இருந்தாலும் ரொம்ப துமுறு தான் கிளவி உனக்கு. உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொருத்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். நல்ல பொண்ணாக தான் பார்த்து சொல்லு. பொண்ணு பார்க்கவா? விட்டான புரோக்கர் ஆக்கிடுவ. சரி, உன் மூத்த பையன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? மருமகளா? உள்ளதான் ரீல்ஸ் பண்ணுறா, கூப்பிடவா? இல்லை இல்லை கேட்டேன். பாட்டி, அந்த குழந்தை யாரு? அவனா? என் பேரந்தேன், மூத்த மகனுக்கு பிறந்தவன். வயசு 3 வயசாச்சு. அந்த குழந்தையோட அப்பா? அவன் அப்போ வெளிநாடு போய் 5 வருஷம் ஆச்சு. யார் அழுகிறது? எங்க அந்த கடிக்கு? ஏலை,
ஒரு வயசு பிள்ளை இப்படி அழுக வச்சிருக்கே, பார்க்க நல்லாவா இருக்கு? அப்படி யாரும் பண்ணாத தப்பி அவ பண்ணிட்டா? எல்லாம் சரிதான், ஆனா பையன் நம்ம ஆளுங்க இல்ல, வேற சாதி. ஏச்சி வாய முறா, சாதி வாயில வந்துடும். இங்க பாடுறா, மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் வாழ முடியும். அந்த காலம் நினைச்சியா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ 13 பிள்ளைய பற்றி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு? இங்க பாரு, மனசுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சொந்த சாதியில கல்யாணம் பண்ணாதான் நமக்கு பெருமை. சொந்த சாதிங்கிறதுக்காக எங்கேருந்தோ புதுசாக வந்த ஒரு தேவை பெட்ரூமில் விருப்பம் இல்லாமல் என் பேத்தியை தொடுவான்னா அதுக்கு பேர் 1000 காலத்து பண்பாடுனா அந்த மயிர் பண்பாடு என் பேத்தி அவன் மனசுக்கு பிடிச்சவனு கொடுக்குற ஒரு முத்தத்தெல்லாம் நாசம் பண்ணால் பரவாயில்லடா. தங்கம் கண்ணத்தில் வச்சுட்டு கிளம்புடா, நான் பையன்கிட்ட பேசுவோம். ஏன் என்ன சொல்ல நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, அடுப்பில் பால் வச்சிருக்கேன் பார்த்து தானே சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். கிளவி நான் ட்ரெண்டு முடியறதுக்குள்ளே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுக்காமனு போயிடு. இன்ஸ்டாகிராமில் போட போறியா? எது நைட்டியோடையா? அதெல்லாம் என்ன வேணா போட்டுக்கலாம், ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்தா போதும், அதழகாக மாற்றி கொடுத்துரும். பெயிண்ட் போட்டால் அதே கொடுத்துருமா? என்னடி இது? ஓகே, இந்தா லோட் ஆகிட்டு இருக்கு, எது அழுத்தம் பத்திரமா வச்சுக்கோ. டாடி என்னடி இப்பதான் ராப்பிச்சக்காரி மாதிரி நைட்டியை போட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்த, இதுல ரதி மாதிரி சவப்போல் போட விட்டு நிக்கிற, அது தலையில் ரோஸோட. அதுவா, என் போன்ல ஜெமினி வச்சிருக்க, அதை மாத்தி கொடுத்துரும். யார வச்சிருக்க? ஏ கிளவி, ஜெமினினா ஜெமினி கணேசனா? நம்ம என்ன போட்டோ கொடுத்தோம் அழகா மாத்தி கொடுத்துரும். ஏய் நல்லா இருக்கும் கதை. ஏய் தான் கரெக்டா சொல்றிய கிளவி. ஏண்டி இப்படி எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா இந்த போட்டோகிராஃபர் தம்பிலாம் பாவமேடி. அதுக்கு நாங்க என்ன பண்றது, இருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். பாவி மக நெஞ்சு துடிக்குது, என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைஞ்சீக மகராசா. நானும் உங்கள்கிட்ட எப்படியாவது பேசலான்னு இன்ஸ்டாகிராம்லாம் தேடி பார்த்தேன், உங்கள் ஐடியாவே காணும். இன்ஸ்டாகிராம்லையா? நீ இந்தியா ஃபுல்லாக தெரியலாம் கிடச்சிருக்க மாட்டேன். துபாய்க்கு ஒட்டகமைக்க போயிட்டீங்களா? மலேசியாவில் மாங்காய் ஊறுகாய் வித்துக்கிட்டு இருந்தேன். கையில் பச்சை குத்துனது கூட இன்னும் அப்படியே இருக்கு போல். அது உனக்கு காதலிக்கும் போது குத்துனது அது அப்படியே இருக்கு. எப்படி இப்படி யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம தனியாகவே இருக்கீங்க? வேற என்ன, குவார்டர் சரக்கும் 3 ரூபா முறுக்கும் தான் அப்படியே கொண்டு போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்நேரம் மனசு மாறி இருப்பீங்கன்னு நினச்சேன். இந்த உலகத்தில் நெல் அரிசியாக மாறும், அரிசி மாவாக மாறும், மாவு இட்லியாக மாறும், இரும்பு அருவாளாக மாறும், கோதுமை அல்வாவாக மாறும், ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சியாக மாறும். ஆனால் காதல் மாறாது. ஏங்க சொல்லுமா, அழுகுறீங்களா? அழுகலாம் இல்லைம்மா, அந்த முடி வெள்ளையாகிறதுக்காக பவுடர் அதிகமாக போட்டேன், அது அப்படியே பறந்து கண்ணில் பட்டுருச்சு. ஓ சரி சரி. ஆமாம், வந்ததுலேருந்து என்னை பற்றி கேட்டே இருக்கியே, நீ என்ன பண்ணுற, எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன். என்ன இருந்தாலும் மனசில் இருக்கிறவன் தானே புருஷன். சரி விடு, என்ன பண்ணுறது. ஆமாம், உனக்கு எத்தனை குழந்தைங்க? 4 பொண்ணுங்க 3 பசங்க, மொத்தம் 7 பேர். ரொம்ப நன்றிப்பா. எது நன்றியா? என் பாட்டி காசு எங்க? ஏன்ப்பா ஆட்டோலாம் பிரசவத்துக்கு இலவசம் கிடையாதா? எது பிரசவமா? கிளவியே எனக்கு இல்லைப்பா, என் பேத்திக்கு பிரசவம், அதான் மாயார ஊருக்கு போகிறேன். நீ பண்ணுறது கொஞ்சம் சரியில்லை, ஒழுங்காக காசு கொடுத்து கிளவி. சரி, உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, இந்த டீ செலவுக்கு 10 ரூபா வச்சுக்க. கிளட்டு சிரிக்கி. தம்பி, மாயவரத்துக்கு டிக்கெட் கொடு. கித்தனா டிக்கெட்? கிருஷ்ணகிரிலடா, மாயவரம். மாயவரம் மாயவரம் நைமாலு இல்லை கறிக்கு மாயவரத்து டிக்கெட் இருக்கிறோன்னா நாய் வாழு பூனை வாழுன்னு இருக்க. சென்னை மாயவரம் என் வயலில் அசிங்கமாக வரும். மாயவரத்து டிக்கெட் இருக்கிறான்னா ஒன்று. அரே பகல்,
பகலில் போகிற ட்ரெயின் தான் 11 மணி ட்ரெயின். அரே பகல் கிருஷ்ணா என்ன சொல்லுது மாயவரம் என்ன சொல்லுது சார்? மயிலாடுதுறை தான் மாயவரம்னு சொல்கிறாங்க சார். ஓ மயிலாடுதுறை. இந்த துறை நல்லா வாயில் வந்துடும். அதான் அப்போலேருந்து மாயவரம் சொல்லிட்டு இருக்கேன். அரே அந்த ட்ரெயின் போய் 10 நிமிஷம் ஆச்சு. ட்ரெயின் போயிடுச்சா? அட தூமியை குடிக்கணும். அப்போலேருந்து மாயவரத்து டிக்கெட் கூட சொல்லி அரே நீ வந்து சொன்ன நீ மாயவரம் மயிலாடுதுறை எனக்கு எப்படி தெரியும்? தேவையில்லாமல் அதிகம் பேசி நேரத்துக்கு எனக்கு ட்ரெயின் விட்டு எப்படா போகிறது? இப்போ எப்போ நான் போகிறது? அரே ஜல்தி சேர்னே கரைக்கா கடிக்கு பாட்டி. பார்த்துட்டு தான் இருந்தேன். இதில் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டா மாயவரம் டிக்கெட் கேட்குறேன். இங்கே மயிலாடுதுறை சொன்னாலும் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? ட்ரெயினை வேறு விட்டு எப்படி போகிறதுன்னு தெரில. அதுன்னு கையில் எதை வச்சுருக்கீங்க? இதுவா? இது ஏதோ பேரன் டிக்கெட் புக் பண்ணி சொல்லி கொடுத்தான்ப்பா. டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா? என் கொடுங்க. வெத்தலை போய் வேறு எங்கே வச்சேன்னு தெரியல. பாட்டி நீங்கள் என்ன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் டிக்கெட் எடுத்துருந்தீங்க. ஓ புக் பண்ணிட்டா டிக்கெட் எடுக்க வேணாமா? அதை நான் சொல்லவே இல்லையே. என்னம்மா எங்கே கிளம்பிட்ட? சிவன் கோயிலுக்கு சிவனை பார்க்க போகிறேன். சிவனை பார்க்க போறியா இல்லை அவனை பார்க்க போறியா? கிளம்பி கவலை கிளம்பி மரியாதை சொல்லிட்டேன். நீ எங்கடா போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு அம்பாவை பார்த்துட்டு வரேன். அம்பாவை பார்க்க போனியா இல்லை நம்மாவை பார்க்க போனியா? கிளட்டுச்சிருக்கி என்ன வேங்கே கிளம்பிட்டான். எங்கப்பா போகிற? சும்மா அப்படி நடந்து வாக்கிங் போயிட்டு வரலான்னு. நடந்தா போகிற? வண்டி எடுத்துகிட்டு போப்பா. கிளவி என்னடா இப்படி புக்கில் சந்தனம் தறி வச்சுருக்க? அப்புறம் ஆயுத பூஜை கழுவி பொட்டு வைக்க வேணாமா? அப்போ எப்படி படிப்பு வரும் உனக்கு? நான் படிக்கிறேன் சாமி படிக்குதா? ஏன் தர சொந்தப்ப பாரு புக்கெலாம் ஊருக்கு கிழிஞ்சு கிடக்கு. உனக்கெல்லாம் படிப்பும் வராது பழைய சோறும் கிடைக்காது. இன்னொருத்தரையும் புக்கில் வச்சுனா அவ்வளோதான் கிளவி சொல்லிட்டேன். பொட்டு வச்சுட்டு பொறுக்கல் எது அப்போ புத்தி வருதான்னு பார்ப்போம். கிளவி இன்னும் லேப்டாப்பில் பட்டை போட்டு வச்சுருக்க. ஏன் கேட்க மாட்டேன்? காலைல துணி சோப்பு போட்டு ரிப்டாப்பை தேய்ச்சி கையை பாரு. துணி சோப்பு போட்டு தேய்ச்சியா? எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் பாட்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் சொன்னேன்டா. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பில்டிங்காக இருக்குது. எங்கே வேலை பார்க்குறான்னு தெரியலையே. பாட்டிமா எங்கே உள்ளே போகிறீங்க? காடு இருக்கா? காடா? ஒரு 4 ஏக்கர் இருந்துச்சு, எல்லாத்தையும் வித்தாச்சு. அடே காடு இல்லை கார்டு. இது உள்ள அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக முடியாது. ஈஸியாலாம் போக முடியாதா? ஏன் கட்டும்போது கதவை சின்ன வச்சுக்கிட்டாங்களா? அரே நீ உள்ளே போகணும்னா ஐடி கார்டு வேணும். கேட்டை திறந்தா உள்ளே போகிறேன். எது கார்டு? நீ உள்ளே போகிறேன்னா ஒன்று நீ உள்ளே வேலை பார்க்கணும், இல்லை உனக்கு தெரிஞ்ச யாராச்சும் உள்ளே வேலை பார்க்கணும். என் பேரன் உள்ளே தானே வேலை பார்க்குறான் கடிக்கி. அரே கிழட்டு சிரிக்கி, அதை முன்னாடி சொல்ல வேண்டியதானே பையா? ஓகே சார். அம்மாச்சி நீ இங்கே உட்காரு, நான் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், நம்ம கிளம்புவோம். சரிப்பா. நான் ஆக்சுவலி எஸ்டே நைட்டே உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார், நீங்கள் தான் பார்க்கவே இல்லை. ஏமா நீங்கள் காலையில் தலை தோட்டிட்டு துண்டை காய பண்ணால் பின்னாடி கட்டி தொங்க விட்ருக்க. ஐயோ பாட்டி இது ஃபேஷன். என்ன பேசணும் போ. பாட்டி எவடி அவ? நீங்கள் சூரியோட அம்மாச்சி தானே? எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. இது என்ன பேசணும்? இது நியூ மாடல் அம்மாச்சி, பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணது. அந்த காலத்தில் துணியை கிழிச்சு தைச்சோம், இப்போ தச்சு கிழிச்சு விட்டுக்குறாங்க. கேட்டால் பேசணும். சரி வாங்க உங்கள் ஆஃபீஸ் சுற்றி காட்டுறேன். வெத்தலை பார்க்க வேற வாங்க மறந்துட்டேன். ஆயுஷ்வேதா பாட்டி, இவங்க தான் எங்கள் ஹெச்ஆர். எச்சி இல்லை பாட்டிமா, ஹெச்ஆர். எனக்கு எம்ஜிஆர் தான் தெரியும், அது என்ன ஹெச்ஆர்? பாட்டி இங்கே பாரு, இதான் காஃபி மேக்கர். ஹாப்பி பர்த்டேவா? யாருக்கு? ஹாப்பி பர்த்டே இல்லை, காஃபி மேக்கர். இங்கே பாரு, இது அழுத்துனா மில்க் வரும், இது அழுத்துனா டீ வரும், இது அழுத்துனா காஃபி வரும். என் வாயிலெல்லாம் அசிங்கமாக வரும். இத்தனை பொம்பளை பிள்ளை இருக்கீங்க, ஒருத்தர் டீ காஃபி போட தெரியாதா? எங்க அவ? எந்தாம்மா எச்சியாரு? பாட்டி சும்மா கூப்பிடாது. உனக்கு டீ காஃபி போட தெரியாதா? அதுக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டு வேற. என்ன பார்க்குறீங்க? மறக்காமல் பாட்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் சொன்னேன்டா, நீங்கள் பாட்டு வீடு தேடி வந்துடாதீங்க. அது வேறு. அம்மா வீட்டில் யாரும் இருக்கீங்களா? யார்? ஜோசியம். ஆமாம் ரொம்ப அவசியம். எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. ஜோசியம் மேலையா? இல்லை மனுஷாளுக மேலே. 6 வயசையும் விட்டு வைக்கல, 60 வயசையும் விட்டு வைக்கல.
நியூஸ்லாம் பார்க்குறியா இல்லையா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை பாட்டிமா. எதுக்கும் 2 அடி தள்ளி நின்னே பேசுமா. என்ன உக்காந்துட்டியா? என்ன பண்ணுறது? சரி சொல்லுப்பா. பாட்டி கையை காட்டு. ஹாய். கிளவி கைரேகை பார்க்கணும், கையை எப்படி காட்டு. பெரிய லம்பாடி கிளவியா இருப்பா போல இருக்கு. உன் இடது கையில் வலது பக்கம் இருக்க மச்சத்தை வச்சு பார்த்தா உன் வாழ்க்கையில் எல்லாம் இல்லையா? அது மச்சம் இல்லடா, சோறு வடிக்கிறப்ப கையில் சூடு போட்டு வந்து தழும்புடா கடிக்கி. என்ன பால் அவுட் ஆகிட்டான், சமாளிப்பான். சரி அதெல்லாம் விடு, எனக்கு கல்யாணம் வாய்ப்பு இருக்கான்னு பாரு. இது கல்யாணமா கிளவி? சும்மா லவலாய்க்கு. உனக்கு இந்த கைரேகை ஜூஸ்லாம் சரி வராது. ஒரு ராசி என்னன்னு சொல்லு. எனக்கு கடக ராசி. உன் வீட்டுக்காருக்கு என்ன ராசி? என் வீட்டுக்காருக்கு தனுஷ் ராசி. கடகத்துக்கும் தனுஷுக்கும் ஒத்தே போவாதே. என்ன லக்கணம்? தனுஷ் ராசி கும்ப லக்கணம். கும்ப லக்கணம் 3ஆம் பாத சதயம். சரி உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரை சொல்லவா? என் வாயால சொல்ல மாட்டேன்ப்பா, அது மரியாதை கிடையாது. பரவாயில்ல, நீ அதுவும் புருஷன் பேரை தான் சொல்ல மாட்டேற. இங்கே நிறைய பேர் புருஷன் இருக்கிறதே சொல்ல மாட்டாங்க. சரி நமக்கு எதுக்கு அந்த கதையெல்லாம்? சரி பேர் தெரியாமல் எப்படி ஜோசியம் பார்க்குறது? சரி வேற மாதிரி சாட மாட்டே சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். கொண்டையில் வைக்கிறது கோயிலில் அடிக்கிறது. கொண்டையில் வைக்கிறது கோயிலில் அடிக்கிறது. பாட்டி உன் வீட்டுக்கார பேர் பூமணியா? ஆமாம், அந்த நாயை அப்படி தான் கூப்பிடுவாங்க. கிளட்டு சிரிக்கி. நீ என்ன பண்ணுற? வர வெள்ளிக்கிழமை உன் புருஷனோட கோயிலுக்கு போய். ஏன் புருஷனோட எப்போ போக முடியும்? ஏன் கிழவி? அவர் செத்து போய் 4 வருஷம் ஆச்சே. செத்துட்டாரா? அட கிளட்டு சிரிக்கி. செத்து போனவனுக்கு அடியே நேரம் ஜோசியம் பார்க்க சொன்னேன். அடுத்து 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் மேட்ரிமோனில ப்ரொஃபைல் பதிஞ்சிருக்கேன். மறக்காமல் பாட்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் சொன்னேன்டா. சிஸ்டர் நெக்ஸ்ட் வர சொல்லுங்கள். வாங்கம்மா உட்காருங்க. சொல்லுங்கம்மா உங்கள் பேர்? பார்வதி சார். வீட்டில் எத்தனை பேர்? வீட்லேயும் ஒரே பேர் பார்வதி, அது நான் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வருஷத்துக்கு ஒரு கணக்கு எடுப்போம், அதான் கேட்டேன். ஓ அப்படியா? சரி சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை? அதை ஏன் கேட்குறீங்க? காலையில் ஒரு ஃபைனான்ஸ்காரனுக்கு பதில் சொல்லி, சாயங்காலம் ஒரு ஃபைனான்ஸ்காரனுக்கு பதில் சொல்லி, இதெல்லாம். அம்மா பார்வதி, நான் உடம்புல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஓ நீங்கள் அதை கேட்டிங்களா? 1 வாரமாக மேலுக்கெல்லாம் ஒரே வலி டாக்டர். என்ன பண்ணுறது, வயசுக்கு வந்தாலே இதே பிரச்சனை தான். எது வயசானாலே இதே பிரச்சனைன்னு சொல்லுவாங்க டாக்டர். கிட்ட வாங்க செக் பண்ணலாம். என்னம்மா ஹார்ட் பீட் கேட்காம ரிங்டோன் சவுண்ட்லாம் கேட்குது? உள்ள ஃபோன் வச்சுருந்தேன், எடுக்க மறந்தேன் டாக்டர். சொல்லுங்கள் வேறு என்ன பிரச்சனை? ஒரு விஷயத்தை மறக்கணும்னா என்ன டாக்டர் பண்ணுறது? நல்ல கேள்வி. நம்ம ஒரு விஷயத்தை மறக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணோன்னா நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற அந்த விஷயம் மறந்துடும். ஆனால் நம்ம மறக்கணும்னு நினைக்கிற விஷயமே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தா அப்படி என்ன விஷயம்? வேற யாரு? என் புருஷனதே. புருஷனை ஏமா மறக்கணும்? நான் ரெட்டை சடையில் பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்டில் நிற்க, அவர் 6 மணிக்கு மேலே ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வெள்ளரிக்காய் விற்க. அன்னைக்கு ஒரு நாள் நான் அவர்கிட்ட வெள்ளரிக்காய் வாங்கிட்டு என் பர்ஸ்லேருந்து 20 ரூபா எடுத்து கொடுக்கறதுக்குள்ளே பஸ் போயிடுச்சு. அப்போ கடைசி வரைக்கும் அந்த 20 ரூபா நீங்கள் கொடுக்கவே இல்லை. அந்த 20 ரூபாயும் சேர்த்து என் இதயத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓஹோ அப்படி. பயங்கரமான காதல் கதையாக இருக்கே பார்வதியம்மா. ஆமாம், எதனால் பிரிஞ்சிங்க? அதுவா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு ஆசை. நிறைய ரீல்ஸ் பண்ணேன், நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. நானும் ஃபேன்ஸ் வேறு, ஃபியான்சி நீங்கள் வேறு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். பொசசிவ் அதிகமாகி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் 1 வயசில் ஒரு பையன், பேர் இனியன். போகும்போது அவனையும் கூட கூட்டு போயிட்டார். அம்மா இனியன் சின்ன தாயவள் தந்தரா. அப்படியே போட்டு வச்ச மாதிரி பாருங்க. ஓகே, ஏழையை போட்டா தம்பியே சும்மா கிரிச்சு கிரிச்சு அங்கேயே எடுத்துட்டு இருப்பேன். என்ன 2 போட்டா எடுத்து கொடு, நானும் பொண்ணோட அம்மாதேன். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தானே எடுப்பாங்க. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே கூட்டு போய் நம்ம எடுத்தீங்களே, அப்புறம் என்ன இது காட்டுக்குள்ளே கூட்டு போகணுமா? கிளவி ப்ரீ வெட்டிங் ஷூட் சொல்கிறீங்களா? அது நீங்கள் ஃப்ரீயாக எடுத்தீங்களோ காசு வாங்கிட்டு எடுத்தீங்களோ அது எனக்கு தேவை கிடையாது. கிளட்டு சிரிக்கி.
சரி இல்லைங்க எடுக்கிறேன். போட்டோ தம்பி, நீ எடுக்க போகிற ஃபோட்டோ சாதா மாதிரி இல்லாமல் முதல் மரியாதை ராதா மாதிரி அம்சமாக இருக்கணும். புரிஞ்சுதா? எடு. ராதா மாதிரி தானே? எடுத்துடலாம். இல்லைங்க. கேமரா பாருங்கள், இங்கே பாருங்கள், நேராக பாருங்கள். கேமரா பாருங்கள், நேராக பாருங்கள். அங்கே பாருங்கள், கேமரா பாருங்கள். கேளை அங்கே தானே பார்க்குறேன் கடிக்கு. சும்மா அங்கே பாரு, இங்கே பாரு. கிளவி, நீ தான் நல்லா எடுக்க சொன்ன. நல்லா எடுக்க சொன்னேன், இப்படி என் உயிர் எடுக்க சொல்ல. எடு. சரி நில்லு, நின்று தோலை எடுத்தாச்சுமா. நீ பாருங்க. என்னடா இது மோர்கட்டை அப்படியே இருக்கு. இது டிஎஸ்எல்ஆர் கேமரா, 1.5 லட்ச ரூபா. அப்படியே ஒரிஜினலாக காட்டும். ஏண்டா ஒரிஜினலாக இருக்கிறத காட்டேன்டா 1.5 லட்சம் மட்டும் வாங்கியிருக்க? ஏண்டா என் 10,000 ஓப்போ ஃபோனே ஃபில்ட்ரு போட்டு அருமையாக இருக்குமாடா. ஆமாம், இப்போ நல்லா ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ண போகிற? எடுத்து என்ன பண்ண போகிறீங்களா? ஏண்டா எனக்கு இன்ஸ்டாகிராமில் எம்பிட்டு ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரியுமா உனக்கு? ஓ, இன்ஸ்டா ஐடிலாம் வச்சுருக்கியா? மறக்காமல் பாட்டியை ஃபாலோ பண்ணிக்கங்க. டாட்டா.